ஸோ அஸ்வினி நட்சத்திரம், இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் இந்த மாதத்துக்கு என்னன்னா, நிறைய சோதனைகள் இருக்குது அப்படின்னா அதை கண்டுலாம் பயப்பட வேண்டாம். சோதனைகள் தான் அவங்களுக்கான சாதனைகளுக்கான படிகள். ஸோ அந்த சோதனை இந்த மாதம் ஏற்படுதுன்னா அப்போ ஒன்று மட்டும் அவங்க நினச்சிக்கணும், நம்மளுக்கு ஒரு சாதனை செய்ய போகிறோம் அப்படின்றது. ஸோ அப்போது எப்பெல்லாம் சோதனை வருதோ அதை நல்ல ஒரு உத்வேகத்தோட சந்தோஷத்தோட அந்த சாதனையாக மாற்றுறதுக்கு இவங்க பழமுதிர்ச்சோலை முருகரை இந்த மாதம் முழுவதும் வழிபாடு செய்யணும். முடிஞ்ச பழமுதிர்ச்சோலை முருகரை பார்த்துட்டு வரலாம். ஸோ அங்கே அந்த முருகரே ஏதோ ஒரு சோலை வனத்தில் இருக்கிற மாதிரி இருப்பார். அது அவ்வளோ ஒரு ப்ளசன்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த முருகரை அப்போ பார்த்துட்டு வந்தாலும் சரி, முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே பழமுதிர்ச்சோலை முருகரை வழிபட்டுட்டு வந்தாலும் சரி, வரக்கூடிய சோதனைகள், இதுக்கு முன்னாடி வந்த சோதனைகள் எல்லாத்தையும் அவங்க சாதனையாக மாற்றிக்க முடியும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ பரணி நட்சத்திரம், ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்கணும் இந்த மாதம். ஆடம்பரமாக எதுவும் இருக்க வேண்டாம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதம் எதுனா நான் ஆடம்பரமாக ஒரு பொருள் வாங்கணும், அதை எல்லாருக்கும் நான் காட்டணும் அப்படின்னாலும் சரி, எதுவுமே இதை இந்த மாதம் அவங்க செய்யக்கூடாது. எப்போவுமே சிம்பிளிசிட்டியாக இருக்கணும். தான்கிட்ட என்ன இருக்கோ அதை நிறைவாக அவங்க பாதுகாக்கணும். அதை வச்சு அவங்க நிறைவாக இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே 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 அடுத்தவங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க வேறு விஷயங்களை போய் மாட்டிக்கக்கூடாது. அப்போது அந்த ஆடம்பரமான தேவைகள் அதெல்லாம் குறைச்சிக்கணும். இப்போ முருகர் வழிபாடுமே அவங்க அப்படி தான் செய்யணும். நான் முருகருக்கு இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கி கொடுக்குறேன்னு இவங்க தேவையில்லாத ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்டாமல் மனசார நினச்சி ஒரு பூ, அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பூ, அதை முருகருக்கு சாத்தி வழிபட்டாலே முருகர் கண்டிப்பாக மனம் கொள்ளிடுவார். ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்த இவங்க இந்த மாதத்துலேருந்து கையில் எடுக்கணும். இதை செய்யும் போது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் இயல்பான ஒரு நிலைக்கு அவங்க திரும்புவாங்க. ஸோ கிருத்திகை நட்சத்திரம், ஸோ இவங்களுக்கான முருகர் மெசேஜ், அதாவது இவங்களுக்கு நம்ம ஷஃபிள் பண்ணும்போதே முருகர் அப்படியே ஓடி வராரு. இது என்னன்னா, உன்னுடைய மனது ரீதியான அந்த பிணின்றது நம்ம இஷ்யூன்னு சொல்லலாம். மென்டல் இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ, இந்த மாதிரி மனம் உடல் ரீதியான பிணிகளை அதெல்லாம் நான் கிளியர் பண்ணுறதுக்கு நான் உன்னை தேடி வரேன். ஸோ நான் உன்னை தேடி வர்றதுக்கு நீ எப்படி என்னை வெல்கம் பண்ண போகிற அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்குறாரு. ஸோ அதற்கு இங்கே பதிலும் அவரே தராரு. நீ என்னை வெல்கம் பண்ணுற விதமாக, என்னை வரவேற்கக்கூடிய விதமாக என்னுடைய பேரை சொல்லி நீ டெய்லியும் திருநீரை அணிஞ்சிக்கணும். அந்த திருநீரை நீ இட நான் உனக்காக தேடி வர்றதை உன்னால் உணர முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் விபூதி அலங்காரம் முருகரை அவங்க பார்க்கணும், தரிசனம் பண்ணணும். கோவில்களில் கேட்டால் கூட எந்த டைமில் பண்ணுறோன்றது சொல்லிடுவாங்க.